ஹாய். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த கருப்பாக இருக்கிறவங்கள ஏன் மற்றவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, வெள்ளையாக இருக்கிறவங்க மட்டும் ஏன் பிடிக்குது அப்படின்னு ஒரு பேசுவாங்க. அது ரொம்ப தப்பு தான். அது நிறத்தின் அடிப்படையில் யாரையும் உயர்வு தாழ்வு பார்க்குறதோ அது ரொம்ப மோசமான ஒரு மனநிலை. அது ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் தான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எதுவாக இருந்தாலும் அதனுடைய வரலாற்று புரிதலில் இருந்தும் உளவியல் புரிதலில் இருந்தும் அட்லீஸ்ட் பார்க்கணும். அதுதான் சரி தப்புங்கிறதை தாண்டி அதை அப்படி தான் அதை குறைந்தபட்சம் அதுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கணும். நம்ம இப்போ ஒரு கொலை பண்ணுறான்னா கொலை தவறு, அதுக்கான தண்டனை கண்டிப்பாக அவன் அனுபவிச்சாகணும். அது அங்கீகரிக்கப்படவே கூடாது. ஆனாலும் அந்த கொலை நடக்கிறதுக்கான காரணங்கள், அந்த கொலையோட சமூக சிக்கல்கள் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல் இந்த கருப்பாக இருக்கிறவங்கள ஏன் மற்றவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அல்லது வெள்ளையாக இருக்கிறவங்கள ஏன் பிடிக்குது, குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களை பிடிக்கிறது, இதையே வச்சுப்போமே. ஏன்னா இப்போ காலையில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ப்ராக்ரெசிவ் மைண்ட் செட்டுங்கிறது இட் ஷுட் அப்ளை டு எவ்ரி திங். அது எல்லாத்துக்கும் அது நம்ம அப்ளை பண்ணணும். அந்த 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 ப்ரொக்ரெசிவ் மைண்ட் செட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும் நம்ம வச்சு பார்க்குறதுங்கிறது ரொம்ப மோசமானது. அது சுயநலம் சார்ந்த ஒரு ப்ராக்ரெசிவ் டிஸ்கஷன். குறிப்பாக இப்போது ஒரு காலையில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு பொண்ணு ஒருத்தவங்க பேசுகிறாங்க, கருப்பாக இருக்கிறவங்கள ஏன் மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேது, அப்போ கருப்பாக இருக்கிறது என்ன தப்பா, வெள்ளையாக இருக்கிறவங்கள மட்டும் எப்படி பிடிக்குதுன்னு பேசுகிறது தட் இஸ் கம்ப்ளீட்லி குட். அது ரொம்ப ஹெல்த்தியான டிஸ்கஷன். ஆனால் கருப்பாக இருக்கிறவங்கள பிடிக்காதவங்களெல்லாம் ரொம்ப அயோக்கியர்கள் மாதிரியும், வெள்ளையாக இருக்கிறவங்களை பிடிச்சவங்களெல்லாம் ரொம்ப அவங்களையும் ஒரு அயோக்கியர்கள் மாதிரியும் பேசுகிறது இருக்குல்ல. இப்போ நம்ம உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான். பலர் தன்னை கருப்பாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கருப்பாக இருக்கிறதுனால தன்னை ஒரு சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், அவங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு கேளுங்க. இல்லை, மனப்பூர்வமாக மனசாட்சிப்படி பதில் சொல்லணும். அவங்களுக்கு நிறம் சார்ந்து எப்படி பிடிக்கும் அப்படின்னு கேளுங்களேன். அவங்க ஒன்றும் சொல்லுவாங்க, மேபி அது கருப்பாக கூட இருக்கலாம், எனக்கெல்லாம் கருப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இப்போ உடல் கட்டமைப்பு சார்ந்து எப்படி இருக்கணும்னு கேட்டு பாருங்களேன். இப்போ ஒரு பையன் எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஸோ கால்டு ஸ்ட்ரக்சர்டாக வேணுமா, அத்லெட்டிக் பாடியாக வேணுமா, இல்லை நார்மலாக இருந்தால் போதுமா அப்படின்னா, எனக்கு அத்லெட்டிக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இப்போ ஹேர் ஸ்டைல் ஒரு பையனுக்கு நீங்கள் உங்களுடைய பேரை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அவங்க அந்த பையனோட லிப்ஸ் எப்படி இருக்கணும், கண் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், இது எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட போய் வெள்ளையாக ஒரு பையனை காமிச்சு ஒரு வேறு நாட்டுக்காரன் பையனை, இல்லை தாய்லாந்து பையன், அந்த மாதிரி எதாவது காட்டி இவங்களுக்கு பிடிக்குதா, இல்லை கருப்பாக ஒரு தமிழ் பையனை காட்டி பிடிக்குதான்னு கேளுங்களேன். எனக்கு தமிழ் பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே கருப்பாக இருக்கிற 2 தமிழ் பையனை காட்டி அதில் யாரை பிடிக்குதுன்னு கேளுங்களேன். அவங்க சோ கால்டு இந்த சொசைட்டி சொல்லியிருக்கிற அந்த ஹேண்ட்ஸமான பாயின்னு சொல்லுவாங்களா, அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஹேண்ட்ஸம்ங்கிறது அது எதில் வருது? இப்போ கருப்பு மட்டும், அதாவது நிறம் சார்ந்த அரசியல் மட்டும் ப்ராக்ரெசிவ் டிஸ்கஷனுக்குள்ளே வருதுன்னா, இந்த உடல் கட்டமைப்பு சார்ந்து வர டிஸ்கஷன் எதில் வருது? அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ராக்ரெசிவாக திங்க் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயும் திங்க் பண்ணணும். நீங்கள் இப்போ இதில் என்ன இதை நம்ம கேட்டோம்னா என்ன நினச்சிப்பாங்கன்னா, அப்போ உடம்பு ஊனமுற்றவர்களும் நார்மலாக இருக்கிறவங்களும் ஒன்றா அப்படின்பாங்க. உடம்பு ஊனமுற்றவர்கள் வேணாம், நீங்கள் சாதாரணமாக ஒரு பல் ஏற்றிருக்கிறவங்க, இல்லை பல் ஏற்றிருக்க கூட வேணாம் ஐயா, ஒரே மாதிரி இருக்கிற 2 பேர், அவனுடைய சின்ன ஒரு காது சின்னதாக இருக்கும், அவ்வளோதான், இல்லை இதான் சம்திங். அப்போ அவங்க அவங்களுடைய டிசைருங்கிறது உண்மையாகவே உள்ளத்தை மட்டுமே வச்சு தான் பண்ணுறாங்களா? அப்படிலாம் மனித மிருகம் அப்படி பண்ணாது. இவங்களுக்கு சயின்ஸும் புரியலை, மனித மிருகமும் அப்படி பண்ணாது. மனித மிருகம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டதை வச்சு பார்க்க போனால், ஒரு மனித மிருகத்துக்கு இன்னொரு மனித மிருகம் பிடிக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அட்ராக்ஷன் தான். அந்த அட்ராக்ஷன்லாம் அது ஈர்க்கப்படுது.
ஈர்ப்புங்கிறது எல்லாத்துக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், எல்லாத்துக்கும் உள்ள விஷயம். அந்த அட்ராக்ஷனுங்கிறது அந்த அட்ராக்ஷன் மட்டுமே இல்லை, அந்த அட்ராக்ஷனை தாண்டி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அட்ராக்ஷன் தான். சில நேரங்களில் அட்ராக்ஷனை தாண்டி அட்ராக்ஷன் இல்லாமலே கூட ஒரு சில இது டெவலப் ஆகலாம். அது அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. அதை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ நான் இங்கே சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். நான் கருப்பாக இருக்கேன், நானே கருப்பு தான். நான் கருப்புங்கிறதுனால தான் நானும் இந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கருப்பாக இருக்கிறேன், அதனால் என்ன ஒருத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டுதுன்னு ஒரு சில பெண்கள் வந்து ஒரு இதில் போடுறத நான் பார்க்குறேன். அது உண்மையாகவே ப்ரொக்ரெசிவான தாட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த தாட்ஸில் அந்த மாதிரியான பொண்ணுங்க அவங்களுடைய தேவைகள், தேடல்கள் எல்லாமே எந்த விதமான ஒரு என்னது சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஐடியாஸ்குள்ளேயே இருக்கக்கூடாது. அது அவங்க எதிர்பார்க்குற பையன் வந்து இப்படி இருக்கணும், அவங்க எதிர்பார்க்குற பையனுக்கு தொப்பை இருக்கக்கூடாது, சொட்டை இருக்கக்கூடாது, அவங்க எதிர்பார்க்குற பையன் வந்து ஸ்கின் வந்து பருவெலாம் இருக்கக்கூடாது, அவங்க எதிர்பார்க்குற பையன் வந்து நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசணும், அவங்க எதிர்பார்க்குற பையன் வந்து எவ்வளோ. அப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ வந்து இது ரொம்ப தப்பு. ஏன் இது இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ ஒரு சில பொண்ணுங்க வந்து இப்போ நான் இது எதுக்கு பொண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ பொண்ணுங்க 2 ரீல்ஸ் பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். பசங்களும் அப்படி தான், பசங்களுக்கும் இது பொருந்தும். இது வந்து ஒரு ஜெண்டருக்காக நான் பேசல, எல்லா ஜெண்டருக்காக தான் பேசுகிறேன். இப்போது பல பேர் வந்து சாதி ஒழிப்பு பேசுவாங்க, ஜாதி ஒழிக அப்படிலாம் பேசுவாங்க. இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு பயங்கரமாக பேசுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ராக்ரெசிவ் விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பொருளாதாரம் சார்ந்து இப்போது சாதி ஒழிப்புக்காக சண்டை போடுற ஒருத்தனாக இருப்பான். பக்கத்து வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு மீட்டரா ஒரு சின்ன ஒரு அடி தான் நில பிரச்சனை இருக்கும். அதுக்காக வெட்டுக்குத்த அளவுக்கு இறங்குவான். தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள ரொம்ப மோசமாக நடத்துகிற ஒரு மனநிலை இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மைண்ட் செட்டு, அது வந்து ஒரு புரிதல். ப்ராக்ரெசிவ் மைண்ட் செட்டுங்கிறது புரிதல். அது வந்து அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகணும். எல்லாரும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. 100% அப்படி பண்ணிட முடியும்னு நான் சொல்லலை. அப்படி பண்ணால் தான் ப்ராக்ரெசிவ்னஸ் பேசணும்னு நான் சொல்லலை. ஆனால் குறைந்தபட்சம் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகளையும் நம்மகிட்ட இருக்கிற வீக்னஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் வந்து 100% ப்ராக்ரெசிவான பர்சன் கிடையாது அப்படிங்கிறத நான் உணர்றேனோ அன்றைக்கி தான் நான் வந்து கரெக்டாக ப்ரோக்ரெசிவ் வேலையே நல்லா பயணிக்க முடியும். இப்போ பெண்ணுரிமை பேசுகிறவங்களால சாதி ஒழிப்பு பேச முடியலையா, சாதி ஒழிப்பு பேசுகிறவங்களால பெண்ணுரிமை பேச முடியலையா, பெண்ணுரிமை பேசுகிறவங்களால பொருளாதார வர்க்கபேத அரசியல் பேச முடியலையா, வர்க்கபேத அரசியல் பேசுகிறவங்களால தொழிலாளர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையா, அப்படி பேசுகிறவங்கள்ட்ட ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு மனநிலை இல்லையா. இந்த மாதிரி கன்ஃபியூஸு கான்செப்டில் அவனுக்கு பிடிச்ச ஒரு கான்செப்ட் வச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறோம். அப்போ அதுதான் தன்னோட ப்ரோக்ரெசிவான லைஃப் ஸ்டைல்னு நினச்சிட்டு ஓடணும். அது நியாயமா? அது நியாயம் இல்லை. ஸோ அடிப்படையில் ப்ராக்ரெசிவான திங்கிங்கிறது என்னென்னு நான் நினைக்கிறேன்னா 2 தான். அதை எப்படி வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாம் பெரியார், நாம் அம்பேத்கர், நாம் மார்க்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் பெரியாரே மார்க்ஸ் கிடையாது, மார்க்ஸே அம்பேத்கர் கிடையாது, அம்பேத்கரே பெரியார் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் வீக்னஸ் இருக்கும். வீக்னஸ்னால் கருத்தியல் ரீதியாகவே நான் சொல்கிறேன். அந்த கருத்தியல் ரீதியான வீக்னஸ் வந்து நாம் வந்து டே பை டே க்ரோ பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். அஸ் அ முற்போக்கு சிந்தனையாளர்களாக நாம் அதை அப்படி தான் யோசிக்க முடியும். இது எப்படி பண்ணலாம், இது எப்படி மூவ் பண்ணலாம், இது எப்படி சரி பண்ணலாம், அப்படி தான் யோசிக்க முடியும். மோர் ஓவர் மனம் திறந்து கருத்தாளர்கள்ட்ட உட்காந்து பேசணும். இதை பற்றி நான் அப்படி யோசிக்கிறேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சண்டை போடலாம், தப்பே இல்லை, டிஸ்கஷன் நடத்தலாம், தப்பே இல்லை. ஆனால் தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லிக்கிட்டு பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப மோசமானது. அதை பதிலே விட்டுட்டேன். இப்போது இந்த கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாக இருக்கிறவங்க அரசியலுங்கிறது இந்த தலைமுறையில் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கிடையாது. இங்கே நடக்கிற எந்த அரசியலுமே இப்போ ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கிடையாது. அது ஜாதி அரசியலாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்த அரசியலாக சரி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொரியாவில் நான் கேள்விப்பட்டது உண்மையானு தெரில, மேபி நான் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் எது சம்திங் எதுலேயோ பார்த்தேன், ஆர்டிகல்ஸில் படித்ததான் நம்பகம். இங்கே வந்து இப்போ இங்கே என்ன விஷயம்னா, ஆண்களும் பெண்களும் தன்னோட அந்த என்னது பர்சனாலிட்டி மெயின்டெனன்ஸுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக செலவு பண்ணுவாங்க.
ரொம்ப முக்கியமாக தன்னை வந்து அழகாக வச்சுக்கிறது, அழகாக காட்டிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப செலவு பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கவே முடியாது, அப்படி பண்ணுவாங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் ஃபுல் கோட்டிங்கில் தான் வருவாங்க. எல்லோரும் அப்படின்னு சொல்லலை, பெரும்பாலான பெண்களை சொல்கிறேன், அதுவும் குறிப்பாக வயது பெண்களை சொல்கிறேன். ஒரு வயதை தாண்டிட்டா யாரும் அப்படி இருக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு கல்ச்சர் இருக்குது. அண்டு இங்கே வந்து டெய்லி ஜிம் போகிறது, ரன்னிங்கு, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அது ரொம்ப அவங்களோட அன்றாட லைஃப்லேயே இருக்குது. ஆனால் அது மட்டும்தானா? சரி, அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க, அழகாக இருக்காங்களே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு இன்னொரு முகம் இருக்குது. என்னென்னா, இந்த கொரியாவில் அதாவது சோ கால்டு அழகுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அழகாக இல்லாத பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது இல்லையா? இங்கே பெரும்பாலான தனியார் துறைகளில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. குறிப்பாக அந்த சோ கால்டு அழகாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு தான், ஹேண்ட்ஸமாக இருக்கிறவங்களுக்கு, அழகாக இருக்கிறவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இங்கே சொல்லி இங்கே ஒரு இஷ்யூ போய் அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாது வேலை அப்படின்ட்டு. இங்கேயும் ஃபேட்டாக இருக்கிறவங்க இருக்காங்க, எல்லா நாட்டிலையும் எல்லா மாதிரி இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அது உண்மையானு தெரில, அது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இங்கே ஒரு காலத்தில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அரசர் வந்து, அதை நான் நியூஸில் தான் பார்த்தேன், அதாவது இடுப்பு வந்து சின்ன இடுப்பாக இருக்கிற பெண்களை மட்டும்தான் நகரத்துக்குள்ளே அளவே பண்ணாங்களாம். மற்றவங்களெல்லாம் நகரத்தை விட்டு துரத்தி அடித்தாங்களாம், அதாவது காடுகளுக்கு, குன்றுகளுக்கு. இதுவே ஒரு சின்ன நாடு தானே. ஏன்னா இவங்க வந்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணாங்களாம். இங்கே வந்து அரசர்கள் வாழ்கிற பகுதி, அந்த பகுதியை சார்ந்திருக்கிற மக்கள், இந்த நாட்டு மக்கள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட குடிகள் இருக்குல்ல, அவங்க வந்து செலக்டிவ் ப்ரீடிங்காக தான் இருக்கணும். இந்த பெண்கள் இப்படி தான் இருக்கணும், அவங்க இடுப்பு இப்படி தான் இருக்கணும், அவங்க மார்பகம் இப்படி தான் இருக்கணும், அவங்க உடல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து அரசு வந்து அதிகாரத்தோட அதை வந்து ஒரு வன்முறையால் அதை வந்து என்னது அதை கஸ்டமைஸ் பண்ணாங்களாம். அப்படி இல்லாதவங்கள துரத்தி அடித்தாங்களாம், அந்த மாதிரி இல்லாத ப்ரீடெல்லாம் அனுப்புனாங்களாம். ஸோ அப்படி ஒரு குழந்தை வளர்ந்தால் மட்டும்தான் அதை இங்கே வளர அனுமதிச்சாங்களாம். இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மேண்டட்ரி ஆகி அந்த மேண்டட்ரியான அந்த ஒரு நடைமுறை தான் இன்னை வரைக்கும் தொடருது. தான் உடம்பு இப்படி வச்சுக்கணும், தெரியாமல் கூட நம்ம வந்து லைக் வந்து முகம் மேக்கப் இல்லாமல் வந்துடக்கூடாது ஒரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குல்ல. ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். அது கருப்பாக நம்ம நாட்டில் இருக்க, நம்ம தமிழ்நாட்டிலேயோ இங்கே வந்து கருப்பாக இருக்கிறவங்கள பிடிக்கலைங்கிறதுக்கும், அந்த ஜாதி அதனால் பிடிக்கலைங்கிறதுக்கும், இந்த மாதிரியான எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு பெரிய வரலாற்று பிரச்சனை இருக்குது, பண்பாட்டு பிரச்சனை இருக்குது. இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு அதை எப்படி நம்ம வந்து இது பண்ண போகிறோம், நம்ம ஸோ அதை நம்ம வந்து எப்படி சரி பண்ண போகிறோங்கிறத சும்மா ஏதோ சண்டை போடுறதுனாலையோ, இப்போ ஜாதி வாழ்கன்னு பேசுகிறவன் ஒருத்தவனை வந்து பிடிச்சி சண்டை போடுறதுனால, அவனை ஒரு முட்டாள் அறிவு கட்டவன் அப்படி திட்டுறதுனால அவனும் மாற மாட்டான். இங்கே அந்த ப்ராப்ளம் மாறாது. அந்த ப்ராப்ளத்தோட கோர் என்ன, சோர்ஸ் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அதை நம்ம ஒர்க் பண்ணால் தான், அது ஒர்க் பண்ணுறோம் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசவே முடியும். ஸோ இது வந்து நான் இந்த கருப்பு வெள்ளைன்னு பேசுகிறவங்களுக்கோ, ஜாதி வாழ்கன்னு பேசுகிறவங்களுக்கோ இது சப்போர்ட் பண்ணுற பதிவு கிடையாது. எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுற அவசியமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நானே அவனுங்களை எதுக்குறவங்க தான். ஆனாலும் நான் பேச வந்தது 2 பாயிண்ட் தான். ஒன்று, ப்ராக்ரெசிவாக திங்க் பண்ணணுன்னா குறைந்தபட்சம் அந்த ப்ராக்ரெசிவ்னஸை எல்லா தளத்துலேயும் அப்ளை பண்ண பார்க்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம ப்ராக்ரெசிவாக இருக்கோமோ இல்லையோ அட்லீஸ்ட் திங்காவது பண்ணணும். அப்படி இல்லையா மீன்ஸ் அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே நாம் வந்து தவறுன்னு தெரியும், அந்த தவறை சரி பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை சரி பண்ணுறதுங்கிறது அந்த 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 மாதிரியான பிரச்சனையில் முட்டாள்தனத்தில் இருக்கிற ஒரு மனிதர்களை பிடிச்சி திட்டுறதுனாலையோ, ரொம்ப மோசமாக விமர்சனப்படுத்துறதுனாலையோ இந்த பிரச்சனை தீர்வாகாது. இது வந்து தீர்வாகணும்னு நினைக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, அதை வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலாகவும் அதோட ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவில் கொஞ்சம் யோசித்தாங்கன்னா அவங்களுக்கே நிறைய விஷயம் விளங்கும். ஓகே, எல்லோரும் இப்படி தான், நாமளும் இப்படி தான், நம்மக்கிட்டையும் நிறைய பிரச்சனை இருக்குது, இதை நம்ம எப்படி அணுகலாம், சரி ஓகே அவங்க திருந்தலை, நம்ம திருந்துவோம் அப்படின்னு யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.